டிஎன் ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஃபிளிப் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமி ரொம்ப நாளாக இருக்குது. இங்கே வந்து டான்ஸு பசங்களையும் சேர்த்துருக்கோம். இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் நல்ல டான்ஸ் ஆடுறாங்க. அதே மாதிரி மாஸ்டர் வந்து நல்லபடியாக அருமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக டிஎன் ஹெட்லைன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். மை நேம் இஸ் ராகேஷ். திஸ் இஸ் ராகேஷ் ரெப்ரசென்டிங் அட் R2 Dance Studio and organized by Flips and Fights Academy. ஷவுட் அவுட் ஆக்சுவலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ குழந்தைகள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஆக்சுவலாக எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 இல்லை 1000 பீப்புள் கிட்ட நாங்கள் ஃபுல்லாக ஒரு பர்டிகுலர் சாங் வந்து செலக்டடான சாங்ஸ் தான், அது வந்து பிடிச்ச சாங்ஸ் வந்து நாங்கள் ஒரு கொரியோகிராஃபி மாதிரி பண்ணி ஒரு 2 minutes கிட்ட நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து நாங்கள் யார்கிட்ட ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னா, ஸ்ரீதர் மாஸ்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் தான். ஸோ அவர் தான் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் வந்து நடந்து குடிக்க போகிறாரு. ஸோ எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நம்ம ஃபிளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கராத்தே வெங்கட் மாஸ்டர் தான் அவர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. இது வந்து ஒரு டீம் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட பிரதர் நேம் வந்து ராகுல். அவரும் வந்து R2 Dance Studio தான். ஸோ நாங்கள் எல்லாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை வெளிப்படுத்துவோம். இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இப்போ டான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைலும் சொல்லலாம். ஃப்ரீ ஸ்டைல் ஆக்சுவலாக ஃப்ரீ ஸ்டைல் என்னன்னா லாக்கிங், பாப்பிங், க்ரம்ப்பு, வெஸ்டர்ன் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த குழந்தைக்கு வந்து எனக்கு இந்த ஸ்டைலாக பிடிக்கும், இந்த குழந்தைக்கு வந்து எனக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கும் அப்படிலாம் இல்லை. நம்ம டான்ஸ்ன்ற மூலியமாகவே, அந்த ஃப்ரீ ஸ்டைல்ன்ற மூலியமாகவே நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ டான்ஸில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. லாக்கிங், பாப்பிங், க்ரம்ப் இருக்குது, பீபாயிங் இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்டைல்ஸ் பிடிக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம லொக்கேஷன் கூட காமராஜ் நகர் தான். இப்போ நாங்கள் அந்த லொக்கேஷன் கூட நாங்கள் பின் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன் ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி எங்களை மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ், டான்ஸ் இந்த மாதிரிலாம் முதல்ல அதை வந்து பப்ளிசிட்டியாக கொண்டு போகணுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சேனலுக்கு முதல்ல நன்றி. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா டிஎன் ஹெட்லைன்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கேள்வி கேட்டிருந்தார், பிள்ளைகள் ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 2021 அதாவது பிஃபோர் கொரோனாவுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் வெளியவே வரலைங்க. 2022, 2023 தன் உயிரை பிடிச்சி வாழ்ந்தால் போதுன்ற காலகட்டங்கள் இருந்தது. ஸோ அதை தாண்டி இப்போ தான் 2023 காலடி எடுத்து வச்சுருக்காங்க. எங்களை மாதிரி ஸ்டுடியோஸ்லாம் வச்சு அதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஜீவன்கள் தான் நாங்கள் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். கடந்த 2020-21 பார்த்திங்கன்னா ஏஆர் ஸ்ரீதர் டான்ஸ் அகாடமின்ற கூட நாங்கள் ஒருங்கிணைந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நிறைய காம்படிஷனில் பசங்களை வின் பண்ண வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அண்ணன் வந்து எங்களுக்கு முன்னே நின்று எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஹோப் கொடுத்தார். அவர் வந்து ஒரு தமிழன் அப்படின்றதுக்கு நம்ம பெருமைப்படணும். அது ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் விஜய் சேதுபதி அண்ணா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஸ்டேஜ் ஷோனா வெங்கட் நீ உடனே வந்திருப்பா. ஜி தமிழாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், எந்த சேனலாக இருந்தாலும் முதல்ல எங்களுக்கு சொல்லுவார், வெங்கட் உங்கள் பசங்க ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டங்களில் நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ எல்வின் சார் கூட எங்கள் கூட தான் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2-3 ஃப்ளோர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் காலமாக கொரோனாவுக்கு பிறகு இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுவோமான்றது எங்களுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி இந்த உள்ள நாங்கள் ஃபீல்டு உள்ளே வந்திருக்கோன்னா எங்களுடைய உழைப்பும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் சொல்லணும். ஸோ கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த தடவை நாங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்றுறோம். போன தடவை டிசம்பர் மாதம்
எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார் ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அதில் எங்கள் பிள்ளைங்க ஒரு 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை காம்படிஷனுக்கு ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ராக்கி மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணுறோம். அதாவது ஒரே மாதிரியாக சாங்கை நிறைய பேர் டீமோடு வச்சு ஆடணும். அதுவும் எங்கள் ஊரில் ஆவடியில் ஃபிளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமியும் மற்றும் ஏஆர் ஸ்ரீதர் டான்ஸ் அகாடமி மற்றும் R2 டான்ஸ் ஸ்டுடியோ 3ம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை கொடுக்க போகுது. கண்டிப்பாக நம்ம டிஎன் ஹெட்லைன் சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைத்து வியூவர்ஸும் இதுக்கான லைக்ஸ்லாம் கொடுங்க, வரவேற்பு கொடுங்க, எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆதரவு கொடுங்க. இவ்வளவும் இந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையே டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்கள கண்டிப்பாக ஏமாற்ற விரும்ப மாட்டோம். எங்களை மாதிரி அகாடமிஸ் எதுக்காக தனியாக பண்ணிட்டு இருக்கோங்கன்னா, ஸ்கூல்ஸில் நிறைய பேர் பண்ணுறாங்க, வேறு டிவி பார்த்து நிறைய பேர் ஆடுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு இன்ஸ்டியூட் இருந்ததுன்னா சார் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டைல் இருந்திருக்கும். ஸோ பாப்பிங்காக இருக்கட்டும், ஃப்ரீ ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபோக்காக இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே தனித்தனியாக வந்து இங்கே தான் கற்றுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அதெல்லாம் கேட்குறதுக்கு, அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு, அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான மேடை தான் இந்த மாதிரி அகாடமி. ஸோ இந்த பசங்க கண்டிப்பாக இந்த தடவை மேட்சுக்கு உள்ளே போவாங்க, காம்படிஷன் பண்ணுவாங்க. மென்மேலும் நிறைய இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது சார். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளது பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆவடி மட்டும் இல்லாமல் ஆவடி பகுதியிலேயே கோவில் பதகைன்னு ஒரு இடத்துல இருக்குது. கோவில் பதகையிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா நம்ம திருமுல்ல வயலில் ஒரு பிரான்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனக்கில்லா முகாம் மன்னனூர் பகுதியில் ஒரு பிரான்ச் இருக்குது. தொடர்ந்து நிறைய பிள்ளைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாமே எங்களுக்கு உதவி புரிகின்ற பேரண்ட்ஸுக்கு தான் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கணும். பேரண்ட்ஸ் இல்லைனா ஸ்டூடெண்ட்டு கிடையாது, மாஸ்டர் இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் தொடர்கதை மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஸ்டூடெண்ட்டு ஒபே பண்ணுவாங்க, மாஸ்டர்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த கூட்டம் தான் இந்த டான்சர்ஸ் கூட்டம். ஸோ வாய்ப்பளித்த டிஎன் ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஎன் ஹெட்லைன்ஸ் இன்றைக்கி யூடியூப் சேனல் நிறைய பிரபலமாக ஆகணும். ஸோ எங்களை மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ், டான்ஸ், அதாவது கலைகள்னு மொத்தமாக சொல்லுவேன், அந்த கலைகளுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களுக்கும் இது போய் தெரியணுன்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.